எங்க அம்மா அங்கிருந்து ஓடி வரும்போது ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு சேகரிக்கு முன்னாடி. எங்க அம்மா வந்த உடனே எவ்வளோ ஆம்புலன்ஸ்லாம் போது சொன்னோட எனக்கு உயிரே அத்து போச்சு. ஏசப்பா என் பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டு போனேன். ஏசப்பா என்ன எப்படி வாழ போறேன் ஏசப்பா என் பிள்ளைலாம் அப்படின்னு ரொம்ப கலந்து போனேன். ரொம்ப ஏசப்பா என் பிள்ளைக்கு ஜீவனுக்கு கொடுக்க தரப்படுது. சாட்சியாக இருக்கு ஏசப்பா என் பிள்ளை நான் கண்டிப்பா சாட்சி ஏசப்பான்னு அப்படியே எனக்கு ஆட்டோ ஆட்டோல போய் கிருஷ்ணவழிக்கு போகும்போது ஜீவித்துல அங்க போய் நான் உருவிட்டு கிடைக்க ஏசப்பா என் பிள்ளைக்கு ஜீவன் கொடுக்க எப்படியா இருந்தது. ஆனா அங்க அப்புறம் பாட்டாளி அவங்க பையன் இருந்தேன் கேட்டா அவங்க பையனுக்கு ஒண்ணுமே இல்லக்கா, லேசாலும் சின்ன அடிக்காது நடந்து வந்தான் பாருன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சக்சஸ் வச்சு கொண்டு வாங்க லேசப்பா என் பிள்ளைக்கு. அப்ப அவனை பார்த்து நான் மயங்கி விடுது. எனக்கு திரும்ப இறந்து ட்ரீட் பண்ணிடுறாங்க. என் பிள்ளைய ஆம்புலன்ஸ்ல கொண்டு போது நான் ஆம்புலன்ஸ்ல வந்துட மாட்டேன். என் பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேன். நான் பஸ்ல போறேன். பஸ்ல போகும்போது டிபிட்டாங்க நான் போன் அடிக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கல. அதுக்கு அவங்களே கால் பண்ணாங்க. வேகமாக அவங்க கார் கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் இந்த பக்கம் வரும்போது டிபிட்டாக்கா ஃபோன் பண்ணும்போது ஏக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஏசு அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஐசா கல்யாணம் ஏசப்பா பேசிருக்காங்க. 3 நாள் கழிச்சு இந்த பையன் எப்படியாவது ஏசப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அங்கே போய் ஹைரோட்ல கொண்டு போட்டோம். என் பிள்ளைக்கு அவட்டுக்கே இல்லை அப்படியே கட்டுதான். என் பிள்ளைகளை பார்க்க கூட முடியாது. அதுக்கு போய் ஒவ்வொரு தண்ணி டாக்டருக்கா ஃபோன் பண்ணி அதுக்கு ஜெயாலயா பக்கத்து கொண்டு போயிட்டோம். அப்புறம் நைட்டு கொஞ்சம் கொஞ்சமா என் பிள்ளை இன்க்ரிமெண்ட் ஆச்சு. அதனால 3 நாள் என் பிள்ளை கண்ணே திறக்கவே இல்லை. ஒரு ஸ்கிரீன் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஏசப்பா என் பிள்ளை எப்படி அழகாடி சாயிருப்பேன் எப்படியோ இருப்பானே ஏசப்பா நீங்க எப்படியோ எல்லாரும் ஜோம் பண்ணாங்க. அதே போல இந்த கூடாட்சி நிறைய பேர் ஜோம் இருக்காங்க. எல்லாரும் ஜபத்தை கேட்டு ஏசப்பா நல்ல ஒரு என் பிள்ளைக்கு அவ்வளோ நல்ல ஒரு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு என் பிள்ளை ஆக்டிவாவே இல்லை, ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு சுறுசுறுப்பாவே இல்லை. ஆனால் ஐசரெல்லாம் வந்து வீட்டில் ஜோம் பண்ணாங்க. எல்லாரும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வந்து தந்து உதவுனாங்க. எல்லாரும் வீடுகளுக்கும் பார்க்க வந்தாங்க. நிறைய பேர் அதான் தெரியாதவங்க கூட எங்க வந்து பார்ப்போம் பிள்ளை எப்படி இன்ன வரைக்கும் எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லாம் கேட்டு எல்லாரும் ஆண்டு ஆசைப்படுறாங்க. என் பிள்ளைக்கு ஏசப்பா வந்து திருமையா நல்ல உயிர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் நன்றியோடு இருக்கிறேன். ஏசப்பா வந்து சாட்சி ஆசைப்படுறாங்க.